ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி நேஹா மாலை போட்டிருக்கிறதுனால அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாலை போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம சாக்லேட் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைக்கு போகும்போது சரி ஓகே, அவள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸே நம்ம டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸை வாங்கி மாலை மாதிரி கோத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி நூலில் ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா ஸ்டாப்லர் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் எங்கேனாவது குழந்தைக்கு கழுத்தில் கிழிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நூல் போட்டு அப்படியே 1 by 1 ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்கில் பார்த்திங்கன்னா நெக்கில் மட்டும் நம்ம சுற்றி போடுற இடத்துல ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் மட்டும் நெக்குக்கு சுற்றிட்டு, பூஸ்ட், ஜெம்ஸு, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் அவள் ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டமு. ஸோ அதனால் மட்டும் ஹார்லிக்ஸ், பூஸ்ட்லாம் சும்மாவே அவள் ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாள். ஸோ அதெல்லாம் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அவளோட ரியாக்ஷன்ன்றதையும் நான் வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நிறைய வாட்டி நான் கையிலையுமே பின் பண்ணிட்டேன். பயங்கர வலி. நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா மெலிசா கவர் இருக்கிறதுனால நம்ம கையில் டக்குன்னு பட்டுடுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாலை கிடச்சிருக்கு. ஸோ கரெக்டாக ஸ்டிஃபாக வச்சு தைங்க. நானே கொஞ்சம் லைக் ஜிக்ஸாகாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு சில இடத்துல. நான் நெக்ஸ்ட் சாக்கோஸ் ஒரு ஃபுல் ரோவும் வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன், குழந்தை நல்லா ஆசைப்படுவான்ற மாதிரி இதை செஞ்சுருக்கேன். சாக்லேட் அக்கா தரியா? நான் மேல கலெக்ஷனா இருக்கு. இன்னும் நேஹா இங்க பாரு 5 ஸ்டார். இது ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஜெம்ஸ், அபாட்டி எல்லா ஐட்டம்ஸ் பாரு. கம் ஆன் நேஹா. நேஹா சாமி கும்பிடுறதுக்கு போறியா சாப்பிட போறியா? கேளு மண்ணா. நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சாமி கும்பிடுறதுக்கு போறியா சாப்பிடுறதுக்கு போறியா கேக்குறாங்க. அத நானே கேக்குறேன். சாமி கும்பிடுறதுக்கு போறியா சாப்பிடுறதுக்கு போறியா? நேஹா அப்போஸ் கொடு. நேஹா பயங்கர ஹாப்பியாக, அவளுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. அன்னி டே ஃபுல்லாக அதை வச்சுட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே 2-3 பேர் கூட சேர்ந்து போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டேவை.